ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா மக்ரோனி. எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த ஷேப்பில் இருக்க நான் பாஸ்தா வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் கிடைக்குதோ அந்த ஷேப்பில் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அது கப்பில் அளந்து பார்க்கும்போது 2 கப் அளவு இருந்தது. அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து நான் முட்டை போட்டு செய்ய போகிறேன் மக்ரோனியில். நீங்கள் வந்து முட்டை இல்லாமலும் செஞ்சுக்கலாம், முட்டை சேர்த்தாலும் செஞ்சுக்கலாம். நான் இது வந்து தாளிப்புக்கு வந்து எங்களுக்கு அது கடிப்படும் போது நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு. அதுக்காக கடலைப்பருப்பு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, பட்டை லவங்கம் அந்த செட்டை எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இது பொரிஞ்சு வரட்டும். வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோடனே தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கியாச்சு. இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு, மிளகாத்தூள். இதுக்கு ரொம்ப வந்து மிளகாத்தூள் தேவைப்படாது. நம்ம ரைஸுக்கு போடுற மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கலாம், இல்லைன்னா மசாலா வந்து கருகிரும். இப்போ இதில் லைட்டாக வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதில் வந்து சில்லி சாஸு, கிரீன் சில்லி சாஸ் இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட சோயா சாஸ் வந்து ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாம். இது கூட டொமேட்டோ சாஸ் அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த சாஸ்லாம் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நான் இந்த பாஸ்தா வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விசில் ஒரு 3 விசில் வச்சு இறக்குனா சூப்பரான நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து தண்ணியை எடுத்துட்டு அதில் கூட நம்ம கடாயில் கூட வச்சு வதக்கி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இதுதான் ஈஸியான மெத்தடு, அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது முட்டையை உடைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நான் மேலே வந்து முட்டையை அப்படியே உடைச்சி ஊற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடிட போகிறேன். இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ முட்டையை அப்படியே வந்து உடைச்சி சேர்க்க போகிறேன். 4 முட்டை 4 பக்கம் ஊற்றிட்டு எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை முட்டை ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 4 முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் வந்து மூடிடலாம். மூடிட்டு அப்படியே 3 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எப்படி வந்து வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நமக்கு இந்த முட்டையை மட்டும் முதல்ல கலைக்காமல் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இந்த பாஸ்தா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க பசங்க. இப்போ இந்த மாதிரி முட்டையை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூடாக சாப்பிட்றணும், இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும்.
நல்லா சூடாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நீங்கள் வேக வச்சு சாப்பாடு வடிக்கிற மாதிரி கஞ்சி தண்ணி வடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா உதிரியாக நமக்கு நல்லா கிடைக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக வேக வச்சு செஞ்சுக்கலாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.